வணக்கம். நான் பூபதி. இன்னைக்கு நம்மளோட ரேசி காலிகிராஃபி சேனலில் வழக்கமாக கோட்ஸ் எழுதுவோம், நல்ல சிந்தனைகள் எழுதுவோம். இன்றைக்கி புதுசாக ஏதாச்சும் எழுதலாமே அப்படின்னு ட்ரை பண்ணுறப்ப இன்றைக்கி நான் ஃபெதர் பெனில் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் என்ன எழுத போகிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில் என்னை மிகவும் பாதித்த, நான் மிகவும் விரும்பின நபர்களை அவங்களோட பெயர்களை நான் எழுதலாம் அப்படின்னு நான் இருக்கேன். இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அவங்கள பற்றி நினைவு கூர்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இதை நான் பயன்படுத்திக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நான் எழுத தொடங்குறேன். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பிடித்த நண்பர்களோட, பிடித்த உறவினர்களோட பெயர்களை எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். முதல்ல நான் எழுதுறது என்னுடைய தந்தையின் பெயர். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் கதாநாயகன் யாருன்னா அவருடைய தந்தையாக தான் இருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையில் முதல் பெயராக என்னுடைய தந்தையின் பெயரை நான் எழுதுகிறேன். இது என்னுடைய தந்தையின் பெயர். இதுக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பெயரும் இந்த பெயர் தான். நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், என் மேல் ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் எங்கள் அப்பாவோட பேர், என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரோட பேர் ரெண்டுமே ஒரே பேர் தான். அதனால் முதல் பேராக அந்த பேரை நான் எழுதுகிறேன், அன்பழகன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்தது என்னுள் பாதி அப்படின்னு தான் சொல்லணும். நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் முதல் ஆதரவு கொடுக்குற முதல் மனிதர் என்னுடைய மனைவி. அவங்களோட பெயர் நான் எழுதலாம் அப்படின்னு நான் இருக்கேன். இவங்களை பற்றி என்ன சொல்லணும்னா, இந்த ரேசி காலிகிராஃபி சேனல் இந்த அளவுக்கு கொஞ்சம் ரீச் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய முழு ஈடுபாடு, அவங்க கொடுத்த ஆதரவு, உத்வேகம், இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு நான் இந்த இடத்துல அவசியம் சொல்லியே ஆகணும். இதுக்கு அடுத்தது நான் எழுத போகிற பெயர் உலக வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு மனிதர், சேகுவேரா. இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவர் சேகுவேரா டிஷர்ட் போட்டுட்டு எவ்வளவோ காலங்கள் நான் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கேன். அந்த அடிப்படையில் எனக்கு சேகுவேராவோட பேர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது கேலிகிராஃபியில் ஆரம்ப ஸ்டேஜில் ஆரம்பித்தப்ப இந்த பையனுடைய கையெழுத்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் செய்வான். உடனே டக்குன்னு எழுதி போஸ்ட் பண்ணுவான். தினேஷ், அவனுடைய பேர் நான் எழுதணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் அடுத்த பேராக தினேஷோட பேர் நான் எழுதுகிறேன். என்னுடைய மனம் கவர்ந்த ஒரு மாணவன் அவன். அதனால் அவனுடைய பேர் நான் இந்த நேரத்தில் நான் எழுதுகிறேன். அதுக்கு அடுத்து நான் ஒரு பெயர் எழுதலாம் அப்படின்ட்டு இருக்கேன், இனியன். என்னுடைய நண்பரோட பையன் பேர். அவனை கூப்பிட்றப்ப எனக்கு அந்த பேர் ரொம்ப அழகாக இருக்கும். அவன் ரொம்ப பிரியமாக பேசுவான் என்கிட்ட. அவனோட பேரை அழைக்கிறப்பயே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இனியன், அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இனியனோட பேர் நான் எழுதுகிறேன். எஃப்ல பார்த்தப்ப எனக்கு தமிழ் பெயர்கள் எனக்கு அதிகமாக வரல. அப்போ நம்மள்ட்ட கேலிகிராஃபி கற்றுக்கிட்ட ஒரு 9ஆம் வகுப்பு மாணவின்னு நினைக்கிறேன் ஃபாத்திமா. அவங்களோட பேர் தான் நினைவுக்கு வந்துச்சு. சரி, அவங்களோட பேர் எழுதலாமே அப்படின்றதுக்காக நான் எழுதுகிறேன், ஃபாத்திமா. இதனால நான் ப்ரஷ் கேலிகிராஃபி ஃபெதர் பெனில் தான் நான் எழுதிட்டுருக்கேன். நான் இப்போ எல்லாமே டிப் பண்ணி தான் எழுதணும். அதனால் கொஞ்சம் தாமதமாகும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த பெயர் என்னுடைய அன்பு சகோதரி காயத்ரி. கேலிகிராஃபி மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு சொந்தம் அப்படின்னா இவங்கள தான் நான் சொல்லுவேன். ப்ரோன்னு இவங்க போய் கூப்பிட்டாலும் ரொம்ப வாய் நிறைய கூப்பிடுவாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களோட மகனாக இருக்கட்டும், முகிலாக இருக்கட்டும், பாப்பா மிருதுலாவாக இருக்கட்டும், கேலிகிராஃபி மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு சகோதரி கிடச்சிருக்காங்க அப்படின்னா நான் காயத்ரி மேடம் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிற ஒரு மனிதர் காயத்ரி. அடுத்த பேர் நான் உங்களுக்கு எழுத போகிறது என்னென்னா, இவங்க ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர். எனக்கு பெரிய அறிமுகம் எனக்கு இல்லைனாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹேமலதா அப்படின்னு சொல்லி நான் சுருக்கி நான் ஹேமான்னு எழுதுகிறேன். கடலூர் மாவட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியராக இருந்து தன்னுடைய பள்ளிக்கு தன்னால் என்ன முடியுமோ அதை விட ரொம்ப கூடுதலாகவே செஞ்சிட்ருக்காங்க. அந்த வகையில் எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும், ஹேமலதா. அடுத்து ஐன்னு நினைவுக்கு வந்தோடனே நமக்கு நினைவு வர்றது இந்தியா. அந்த இந்தியாவில் மிக சிறந்த ஒரு தைரியமான பெண்மணி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்திராவை. அந்த அடிப்படையில் இந்திரா அப்படின்ற பேரை நான் இந்த நேரத்தில் எழுதுறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜேல எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர், நான் எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணுற பேர் என்னுடைய அக்கா பொண்ணு ஜீவி தான். சிறு வயது முதல் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிற பொண்ணு. எனக்கும் எங்கள் அக்கா பொண்ணுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என் அக்கா மக அப்படின்னு தான் நான் பரவலாகவே நான் சொல்லுவேன். நான் பேரை கூட சொல்ல மாட்டேன். அந்த அடிப்படையில்
அந்த பொண்ணோட பெயர் ஜீவிதா. அதை நான் எழுதலாம் அப்படின்னு இருக்கேன். நான் எழுதிட்டேன். இந்த பெயருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. கந்தசாமி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், திருவண்ணாமலை ஆட்சியர். நான் அவரோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் அப்பப்போ பேசுவேன். நான் ஒரு ஆட்சியர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக சிறந்த உதாரணமாக நான் கந்தசாமி சாரை தான் பார்க்குறேன். நான் மக்களின் ஆட்சியராக இருக்கிறாரு. ஏழை மக்களுக்கு எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ அதெல்லாமே அவர் செஞ்சிட்ருக்கிறாரு. அவரை பற்றி வர செய்திகள் எல்லாத்தையுமே நான் படித்தப்போ உடனே நான் அவருக்கு அழைத்து நான் வாழ்த்துக்கள் சொல்லுவேன். நான் அவர் எனக்கு ரிப்ளை பண்ணுவார். அந்த வகையில் எனக்கு இந்த கந்தசாமி அப்படின்ற பெயர் எனக்கு ரொம்பவே பிடித்த பெயர். மக்களின் ஆட்சித் தலைவராகவே இன்னும் அவர் விளங்கிட்டு இருக்கிறாரு. இது எல் அப்படின்றப்ப எனக்கு டக்குனு நினைவுக்கு வந்தது லிவியா, என்னுடைய மாணவி. என்னுடைய பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி. காலையில் 5 மணிக்கெலாம் குட் மார்னிங் சார், இன்றைக்கி என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிற பொண்ணு அந்த பொண்ணு. அந்த வகையில் எனக்கு லிவியாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். லிவியா. அடுத்தது ஒரு ஸ்பெஷல், என்னுடைய பணி அனுபவத்திலேயே எனக்கு கிடைச்ச ஒரு மணிமகுடமாக ஒரு நிகழ்ச்சினா, என்னுடைய பள்ளியில் என்னுடைய வகுப்பில் படித்த ஒரு குழந்தைய நான் மாவட்ட ஆட்சித்தலைவரோட இருக்கையில் அமர வைத்த நாள் அந்த நிகழ்வு. மே 14ன்னு நினைக்கிறேன். நான் அந்த வகையில் என்னுடைய முதல் கலெக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். என்கிட்ட படித்து முதல் மாவட்ட ஆட்சித்தலைவராக போகிற பொண்ணு மனோபிரியா. கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் அவங்க கண்டிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆயிடுவாங்க. அந்த வகையில் மனோபிரியா என்னுடைய ஆசிரியர் பணி அனுபவத்திலேயே மறக்க முடியாத ஒரு பெயர் மனோபிரியா. அமைதியின் சொரூபம் அப்படின்னு தான் சொல்லணும். அது இருந்து கூட பேச மாட்டாங்க. அடுத்து நான் எழுத போகிறப்போ ஒரு தாய் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்தால் குழந்தைக்கு எவ்வளவு நல்ல ஒரு முறையில் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக சிறந்த உதாரணமாக நான் பார்க்குறது அமெரிக்காவில் வசிக்கும் அன்பு சகோதரி நித்யா. விகானோட அம்மா. ஒரு நாள் கூட தவற மாட்டான் விகான் எனக்கு கேலிகிராஃபி சென்ட் பண்ணுறதுல. அவனை முழுக்க என்கரேஜ் பண்ணுறது எல்லாமே நித்யா அவர்கள் தான். அதனால் அவங்களோட பேர் இந்த தடவை எழுதணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால் அவங்களோட பேர் நான் எழுதினேன். அதுக்கு அடுத்து எல்லாருமே வலது கையில் எழுதுகிறப்ப இடது கையில் பழக்கம் சில பேத்துக்கு ரொம்ப பேத்துக்கு உண்டு. நான் இடது கை பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நான் கேலிகிராஃபி சொல்லி கொடுத்தேன். அந்த வகையில் ஓவியன்ற பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடித்த பொண்ணு. ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப அழகாக நான் சொல்லிக் கொடுத்ததை கற்றுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. அதனால் அந்த பொண்ணோட பேர் நான் ஓ அப்படின்னோன்னா அவங்களோட நினைவு தான் எனக்கு வந்துச்சு. இந்த பெயருக்கு ரொம்ப சிறப்பு இருக்குது. என்னென்னா, என்னுடைய ஆஸ்தான ஆசிரியர் அப்படின்னு நான் இவரை தான் சொல்லுவேன். நான் எவ்வளவோ ஆசிரியர்கள் என்கிட்ட நான் படிச்சிருந்தாலும் என் மனம் கவர்ந்த ஆசிரியர் அப்படின்னா நான் பொன்னம்பலம் சாரை தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிறப்ப மற்ற பல மாணவர்களுக்கு கொடுக்குற முன்னுரிமையோடு எனக்கு அதிகமான முன்னுரிமை கொடுத்து பள்ளியிலேயே 2ஆம் நிலைக்கு என்னை கொண்டுட்டு வந்தார். என்னுடைய பள்ளியில் நான் தான் 10th ஸ்கூல் செகண்ட். அவர் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தாரு. ஒரு 3 மதிப்பெண்களில் நான் செகண்டாக வந்துட்டேன். அந்த வகையில் என்னுடைய பொன்னம்பலம் சார் என்னால் மறக்கவே முடியாது. அவர் இறந்துட்டார். இருந்தாலும் பீனா எனக்கு பொன்னம்பலம் சார் தான் எனக்கு நினைவுக்கு வருவார். அடுத்து ஆறில் ராமன் சார். நான் முதல்ல ஆசிரியர் பணிக்கு போனப்ப வழிகாட்டி ஆசிரியராக எனக்கு இருந்தார். இன்னமும் நான் அவரை எங்கே சந்தித்தாலும் ரொம்ப பிரியத்தோடு பேசுவேன். நான் அந்த வகையில் ராமன் சார் எனக்கு மறக்க முடியாத ஒரு நபர். அடுத்து என்னுடைய மிகச்சிறந்த மாணவன் சாரதி. கராத்தேல கோல்டு மெடல் வாங்கினவன். கேலிகிராஃபியில் என்னால் கூட எழுத முடியல. அவன் எழுதுகிற மாதிரி என்னால் எழுதவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கையெழுத்தை கொண்டு வந்திருக்கான் தன்னுடைய கையெழுத்தில். தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் மூலமாக ரொம்ப மதிப்பாக இருப்பேன் என் மேலே. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னுடைய மாணவனை. அவனை எஸ் அப்படின்னு சொன்னோன்னே அவனுடைய நினைவு தான் எனக்கு வந்துச்சு. சாரதி. அடுத்து டி அப்படின்னு எனக்கு சொன்னோன்னே எனக்கு நினைவுக்கு வர்றது தமிழ், நம்மளுடைய மொழி. அதை தமிழ் அப்படின்னு தான் எழுதணும். இருந்தாலும் தமிழ் அப்படின்னு தான் எழுதிடுறேன் நான். ஒவ்வொருத்தரும் சுவாசிக்க வேண்டியது மொழி தமிழ். அதனால அந்த டீன்றதுக்காக நான் கொடுக்குறேன். யூ அப்படின்னு சொன்னப்போ எனக்கு எந்த யோசனையுமே வராது. நான் ஒரே ஒரு பேரை தான் வச்சுருப்பேன். யூ அப்படின்னா எனக்கு உதயச்சந்திரன் சார் மட்டும் தான் நினைவுக்கு வருவார்.
என்னுள் இருந்த ஒரு ஆசிரியரை எனக்கு அடையாளம் காட்டிய ஒரு நபர் அப்படின்னா ஒரு உதயச்சந்திரன் சாரை தான் சொல்லுவேன் நான். இன்னைக்கு தொழில் துறையோட ஆணையராகவும் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை செயலாளராகவும் இருந்தவர். நேர்மைக்கும் நீதிக்கும் பெயர் பெற்றவர். என் நிலையிலும் தன்னிலை மாறாதவர். என் போன்ற ஆசிரியர்களின் ஆதர்ச நாயகன் இவர் ஒருவரே. இன்னமும் நான் இவர்கிட்ட தொடர்பில் இருக்கேன். நான் அவருடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், பொங்கல் நாளாக இருக்கட்டும், எந்த நாளாக இருந்தாலும் அவருக்கு நான் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் சொல்லுவேன். நான் செய்கிற எல்லா செயல்களையுமே நான் அவருக்கு தெரியப்படுத்துவேன். அதனால் என்னுடைய ஆக சிறந்த வழிகாட்டி அப்படின்னா நான் உதயச்சந்திரன் சாரை தான் சொல்லுவேன். நான் அதுக்கு அடுத்து நான் 2 பேரை நான் வீல எழுதணும் கண்டிப்பாக. என்னன்னா, நான் என்ன எவ்வளவோ பேத்துக்கு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் சில பேர் மட்டும்தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட ரொம்ப கூடுதலாக திறமையை வெளிப்படுத்துறவங்க 2-3 பேர் தான் இருப்பாங்க. அந்த வகையில் வி அப்படின்னோட எனக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது வாகுல். தன்னுடைய கேலிகிராஃபி அப்படியே பிரிண்ட் அடித்த மாதிரி எழுதுவான். நான் ஒரு தடவை பார்த்துட்டு என்னடா நம்ம எழுதுறதே அவனும் எழுதியிருக்கிறானே, நம்ம கையெழுத்து அப்படின்ற மாதிரி கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நேர்த்தியான கையெழுத்தோடு எழுதுகிற என்னுடைய மாணவன் வாகுல். அவனுடைய இந்த வி அப்படின்னா அவனுடைய நினைவுக்கு வந்தது. நான் இன்னொரு வி எழுதணும் அப்படின்னா விகான். 3ஆம் வகுப்பு படிக்கிறான் அமெரிக்காவில், நியூயார்க்கில். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதே கிடையாது அவன் எனக்கு சென்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது முழுக்க காரணம் அவனுடைய தாய் அவனுக்கு கொடுக்குற அந்த வழிகாட்டுதல், அவனுடைய அந்த ஆர்வம். அதனால் விகான் நான் விகான்ட்டே சொல்லுவேன், நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை சந்திக்கணும் விகான் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் நான். அதனால் வி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நினைவுக்கு வர்றது இந்த வாகுல், விகான், இவங்க 2 பேர் தான் எனக்கு நினைவுக்கு வருவாங்க. இது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நெருங்கின நண்பர்கள், எனக்கு நெருங்கின உறவுகள், நான் மதிக்கும் மனிதர்கள், இவர்களை பற்றி அவர்களுடைய பெயரை கேலிகிராஃபி லெட்டர்ஸில் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடச்சிச்சு. இது உண்மையாலுமே எனக்கு ஒரு பெருமிதமாக தான் இருக்குது. இத்தனை மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறாங்க அப்படின்றப்ப ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பெயர், உங்களுக்கு இது மாதிரி பெயர்கள்லாம் நீங்கள் எழுதி இதை அப்படியே நான் வாய்ஸ் மெசேஜே பண்ணுங்கள். நீங்கள் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். தேங்க்யூ.